தம்பி, அப்புறம் தம்பி, எந்த ஊர் நீங்கள்? என்னது ஊரா? நான் ஊர்லாம் இல்லை, இங்கெல்லாம் தான். மலேசியாவில் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன். அதான் சொன்னல இந்த ஊர்னு. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை தம்பி, நான் அப்படி சொல்ல வரல. அப்புறம் படிக்கிறீங்களா இல்லை வேலை செய்கிறீங்களா? ரெண்டும் இல்லை, வெட்டியாக தான் இருக்கேன். ஏன் வேலை வாங்கி தர போகிறீங்களா? நானே 5க்கு 10க்குமா அல்லாடுறவன். நான்லாம் உங்களுக்கு எப்படி வேலை தர முடியும்? அப்புறம் தம்பி, சட்டை அழகா மேலே கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. சும்மா இருக்கீங்களா? ஐயோ, ஹடல் ரிசீட் எங்கே வச்சேன்? இங்கே இருக்கு. இங்கே தான் இருக்கு. ஓகே. தேவன் எங்கடா இருக்க? காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. வெயில் வேற கொளுத்துது. இங்கே வேற ஒரு ஊருக்காரன் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான்டா.
சரி சரி, நீ வர்றப்போ நான் போய் இப்போ தெஸ்கோவில் உட்காந்துருக்கேன். அப்புறம் வந்து அங்கே மீட் பண்ணலாம். தம்பி 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 நில்லுங்க தம்பி. தம்பி நில்லுங்க தம்பி. ஐயோ, இப்போ உனக்கு என்னய்யா பிரச்சனை? ஊர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா இருந்துக்கோ சொல்லிட்டேன். தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. தம்பி இல்லை தம்பி, உங்கள் மணி பர்ஸு அதான். அண்ணே சார், நான் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். நான் இந்த காசு வச்சு. வேணாம் தம்பி, நாங்கள் பிச்சை எடுக்க வரல, உழைச்சி தான் சாப்பிட வந்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஆரம்பமும் எங்களை மாதிரி தான். முடி வெட்ட வந்தவன் ஊருக்காரன், சமைக்க வந்தவன் ஊருக்காரன், துணி தைக்க வந்தவன் ஊருக்காரன். ஆனால் விஜயஜித் சூர்யா மட்டும் சொந்தக்காரனா? கடையிலலாம் போனாங்கன்னா ரொம்ப நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்கிறாங்க. அங்கெல்லாம் டென்ஷன் காமிக்க மாட்டாங்க. நானும் நிறையா இடத்துக்கு போயிருக்கேன். நிறையா இடத்துல பொருள் வாங்கியிருக்கேன். கஸ்டமர் அங்கே உள்ள அந்த கடைக்கு போகிற கஸ்டமர் எப்படி பார்க்குறாங்க சொல்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இங்கே வர கஸ்டமரு சில பேர் நல்ல முறையில் பேசி நல்ல முறையில் வாங்குகிறாங்க. சில பேர் வந்து 100க்கு 75% நல்ல மனிதர்கள் வந்தாலும் 25% கொஞ்சம் வெளியில் உள்ள டென்ஷன், கோபம் இத்தகைய உள்ளவங்க வராங்க. வர்றப்போ இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் அவங்க வெளியில் உள்ள கோபத்தை எங்கள் மேலே காமிக்கிறாங்க. அது ரொம்ப மன சங்கடமாக இருக்குது. நாங்களும் எங்கள் ஆயா, எங்கள் அம்மா, அப்பா, உறவினர்கள் எல்லோரும் விட்டு தான் நாங்களும் வந்து இங்கே வந்து மலேசியாவில் வந்து 4 வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி சில பேர் பேசுகிறப்ப மனசு சங்கடமாக இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவங்கள மாற்றிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.